சார் ஆவலூர் எப்படிங்களா? ஆமா சார் வணக்கம் சார். என் பேர் குபேஷ் கிருஷ்ணா. யாருங்க? என் பேர் குபேஷ் கிருஷ்ணா. நான் அவர் விசிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா பேசுகிறேன் சார். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார் நம்ம விலானூர் ஊராட்சி இருக்குல்ல சார்? சார். விளானூர் விலானூர் ஊராட்சியிலேருந்து 3 பேருக்கு பிரதமர் மோடி கட்டின மாதிரி பணம் ஏறி இருக்குது. பிரதமர் வீடு கட்டின மாதிரி பணம் எடுத்திருக்காங்க, ஆனால் கட்டவே இல்லையா. யாராவது பேர் யாராவது? பேரு ஏஞ்சல் மேரி. உங்க பேர் என்ன? என் பேர் குபேஷ் கிருஷ்ணா. குபேஷ் கிருஷ்ணா. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சார்? அவர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பிலிருந்து பேசுறேன் சார். விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில இருந்து பேசுறீங்க? உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஹலோ, டெல்லி சார். டெல்லியா? நீங்க நேரம் வர முடியுமா? நேரம் வரணுமா சார்? இல்ல நேரம் வந்தா நீங்க பேசுறது பிட்டு பிட்டா கேக்குது. எங்க இருக்கு நீங்க? எங்க இருக்கு நீங்க? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ரைட்டு. நீங்க விஜிலன்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியா என்ன போஸ்ட் சார்? மாநில டைரக்டர். ஹலோ, ஸ்டேட் டைரக்டர். மாநில டைரக்டரா நீங்க? ஆமா சார். ஆமா சார். நீங்க உங்க பேர் என்ன? குபேஷ் கிருஷ்ணா. குபேஷ் கிருஷ்ணா. சரி சொல்லு, உங்களுடைய டிமாண்ட் என்ன சார்? சார், ஆன்லைன்ல வீடு கட்டின மாதிரி காட்டியிருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அங்க வெறும் கம்பி மட்டும் தான் கட்டியிருக்க இருக்குது. சரி. இப்ப அந்த 3 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆமா சார். உங்க ஆபீஸ் ஹலோ, உங்க ஆபீஸ் எங்க? டெல்லியில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கு, டெல்லியில இருக்குது. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? வேலூர். வேலூர்லயா? ஆமா சார். பெட்டிஷன் கொடுத்தது யாரு? ஒரு நேரம் வர சொல்லுங்க, என்ன வந்து பார்க்க சொல்லுங்க பெட்டிஷனோட. சரிங்க சார். நான் போய் கலெக்டரை பார்க்குறேன். போய் கலெக்டரே பார்க்குறோம். கலெக்டர் பாக்குறீங்களா? சரிங்க சார். நீங்க பெட்டிஷன் வர சொல்லுங்க. இந்த நம்பர் சிம் யார் பேர்ல இருக்கு? இந்த நம்பரு. ஹலோ, இந்த நம்பர் நீங்க பேசுறீங்களா? நம்பரு. ஆமாமா. இந்த சிம் யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருக்கா? யோகராஜ் பேர்ல இருக்கு. குபேஷ் கிருஷ்ணாங்கிற யாரு? குபேஷ் கிருஷ்ணா நானு. யோகராஜன் யாரு? அவர் வந்து ஆர்கனைசர், மாநில ஒருங்கிணைப்பாளர். அவர் பேர் உள்ள நம்பர் நீங்க பேசுறீங்க. உங்க ஆபீஸ் நம்பர் பேசுறானே. நீங்க பேசக்கூடாதா? சொல்றீங்க. பேசக்கூடாதா? ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சார் இல்ல உங்களுடைய எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் உங்க விஜயன்ஸ் தான் இப்ப நான் பேச போறேன். உங்க ஆபீஸ் சீனியர் ஆபீசர் நம்பர் தாங்க. உங்க பெட்டிஷன் வர சொல்லுங்க. அது யாரு என்னன்னு பாத்துருவான். வீடு இருந்தா யாரு? ஓகே சார். உடனே உங்க ஆபீசர் சொல்லுங்க சார். குபேஷ் கிருஷ்ணா தானே பேசுறீங்க? ஆமா சார். அந்த வீடு கட்டின வீடு பாதியில நிக்க சொன்னீங்கல்ல? ஹலோ, வீடு பாதியில நிக்க சொன்னீங்க. சொல்லுங்க சார். குபேஷ் கிருஷ்ணா தானே பேசுறது? ஆமா சார். ஆமா சார். வீடு பயனாளி 3 பேரு கட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த பயனாளி பேரை 3 பேர் சொல்லுங்க. அவரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. யாரு அது? யாரு பணம் ஏற்றிருக்கா இல்லையாமா உங்களுக்கு? 3 பில்லு ஏறி இருக்குது. பணம் ஏறி இருக்கா? ஆமா ஆமா. வீடு ஏன் கட்டாம இருக்கு? இதனால அதான் சார் நான் கேட்குறேன். ஏப்பா அதான் நான் கேட்கறேன். பயனாளிக்கு தான் வீடு பயனாளி கட்டணும். இப்ப ஏன் நீங்க இந்த கேள்வி என்ன கேட்குறீங்க? பயனாளி கேட்கணும்யா சார். ஒரே நிமிஷம் சார். அதாவது ஒவ்வொரு பில்லு ஏறும் போது போட்டோ அனுப்புவீங்க இல்லையா? ஆமா. அது என்ன இப்போ எல்லாம் போட்டோக்கு மாடி வீடு இருக்குது, ஒரு மொட்டை தர தானே இருக்குது. அதான் சொல்றேன். பணம் வாங்கிட்டு கட்டாம இருக்கலாமா? அது யாரு? நான் இப்போதைக்கு பிரசன்ட் பண்ணிடுவோம். சரி சார். நான் கலெக்டர் பேசிட்டு வரேன் உங்களுக்கு. நான் சொல்றதை கேள்வியா முதல்ல கலெக்டர். அப்புறம் நீ விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் நீ இந்த மிரட்டல நீ. நான் கேள்வி போய் சொல்லியா? நான் உன்னை ட்ரேஸ் பண்றப்ப உனக்கு கிரைம் பிரச்சனை நான் அனுப்புறேன். நான் கேள்வி போய் சொல்லியா? பயனாளி வீடு இருக்குன்னா பயனாளியை கேளு. என்ன நீ என்னன்னு நான் நேற்று வந்து போயிடுவோம். என்ன நீ வந்து விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் மிரட்டுற நீ? உன் நம்பரை பண்ண கிரைம் பண்ணி ட்ரேஸ் பண்றியா? எங்க இருக்க நீ எங்க இருக்க? அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். உன்னை கிரைம் இல்ல நீ கேட்கற ரைட்டு. நீ வந்து என்ன வீடு வந்து நம்ம ஜாகிரமா விஜிலன்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியா நீ எந்த ஒரு விஜிலன்ஸ்? நீ எந்த ஒரு
சார் நான் ஐடி கார்டு அனுப்புறேன், என்ன சேவ் நீ பண்ணுங்க. வட்டியா? arrest நான் பண்ணுங்க வேணும்னு சொல்லு. பார்ப்போம். ஃபைனல் வந்து கட்ட சொல்லு. ஃபைனல் கட்ட சொல்லு. பணம் இருக்குல்ல? நான் கேட்கக்கூடாதா? நீ என்ன நான் கேட்கக்கூடாது. கிளாஸ் பண்ணே? நான் கேட்கக்கூடாதா? ஃபைனலியா? நீ யாரு? நீ ஃபைனலியா? ஃபைனல் சரி வந்து சார். பார்க்க சொல்லு. என்ன சரி பார்க்க சார். சொல்லியா? நான் அந்த சரி ஹெல்ப் சார். பண்றேன். அதை ஓகே எவன் சார். ஏமாத்தினா கூட என்ன ட்ரேஸ் பண்றேன். நீ சரி என்ன வந்து சார். பார்க்க சொல்லி விஜிலன்ஸ் வந்து என்ன நீ மிரட்டுற நீ? நான் முன்ன மாதிரி விஜிலன்ஸ் நானும் பார்த்தா சார். உன் சரி நம்பர் சார். நான் ட்ரேஸ் பண்றேன். வை நான் ட்ரேஸ் சரி பண்றேன். ஓகே ஓகே சார். உறவுகளை, இதுதான் எங்கள் அப்பா. இப்போ வந்து நிதானம் கூட சரியானபடி இல்லாமல் படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னா, வீடு வந்து நம்ம இத்தனை வருஷம் வந்து கலைத்துறையில் இருந்தும் ஒரு இது கூட பண்ண முடியல, ஒரு சொந்தமாக ஒரு வீடு கூட கட்டிக்கிற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ சூழ்நிலை வந்து மிக மோசமான நிலைமையில் இருக்குது. வீடை பாருங்கள், வீடு வந்து எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகும். ஏற்கனவே வந்து இது இடிஞ்சு விழுந்தது தான். இடிஞ்சு விழுந்து இது வந்து அப்போ வந்து ஒரு 10 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 10 அவார்டுக்கு மேலே வாங்கி அந்த அவார்டெல்லாம் இந்த இயற்கையின் சீற்றத்தால் வீடு இடிஞ்சதில் வந்துட்டு எல்லாம் வந்து அந்த அவார்டெல்லாம் வந்து இடிஞ்சதில் வந்து அழிஞ்சு போச்சு. அதில் உள்ள 1-2 ஜெராக்ஸ் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த நிலைமையில் இருக்கோம். இது வந்து எங்கள் அக்கா. அக்கா தான் வந்து இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து கவனிச்சுக்கிறாங்க வந்து பார்த்துட்டு. இது அக்கா பையன். இது வந்து எங்கள் அம்மா. இது வந்து எங்கள் அக்கா, இன்னொரு அக்கா உடல்நிலை சரியில்லாத மூளை வளர்ச்சி கம்மியாக வந்து இது வந்து எங்கள் அக்கா. இந்த மாதிரி நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், இத்தனை வருஷம் கலை சேவை புரிந்துட்டோம். நாட்டுக்காக பொதுவாக வந்து தமிழ்நாட்டுக்காக எவ்வளதோ வந்து பொது உடைமையாக நிறையா பண்ணியிருக்காங்க. 1995 பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தன்னார்வ குழுன்னு சொல்லி ஒரு குழுவை அமைச்சு அதில் வந்து தன்னை அர்ப்பணித்து ஃபுல்லாகவே வந்து பொது தொண்டாகவே வந்து அதை செஞ்சாங்க. இப்போ கடைசியாக கூட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பெருந்தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் தாக்கும்போது கூட கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடத்துனாங்க. எல்லா இடத்துலையும் நடத்துனாங்க. அது பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லை, பெரிய பெரிய அரசியல்வாதிகளின் தூண்டுதலின்படி வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் தூண்டுதல் கொடுத்தவங்க யாருமே வந்துட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு செலவான தொகை வந்து கொடுக்க வந்து தவறிட்டாங்க. யாருமே கொடுக்கல, ஏமாற்றப்பட்டுட்டாங்க. அதனால தனக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் இறுதிச் சடங்குக்கு வச்சுருந்த பணத்தை கூட அந்த அந்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டு அது ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு வர்ற ஆளுங்களுக்கு வந்து அந்த செலவு இதெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அதுவும் பத்தாமல் வட்டிக்கு பணம் வாங்கி அது வட்டி கட்ட முடியாமல் பெருந்துயரத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உடம்பு மிக மோசமான நிலைமையில் உடம்பு சரியில்லாமல் ஆணிச்சு.
இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். பாருங்க, இது வந்து அப்பா வந்து வாங்கின ஒரு அவார்டு. இது மட்டும்தான் எங்கள்கிட்ட ஒரிஜினலாக இருக்குது. பாக்கி எல்லாமே வந்துட்டு எங்கள்கிட்ட ஜெராக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்த இயற்கை சீற்றத்தால் எல்லாமே வந்து வீடு இடியும் போது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதில்